காலைதோறும் புதியவை. வாழ்க்கை துணை. ஆகஸ்ட் 4. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவா 1:5. ஒரு சிறுமி பள்ளிக்கூடம் முடிந்து வீடு செல்ல மிகுந்த ஆர்வமாக இருந்தாள். தினமும் அவளது பெற்றோர் யாரேனும் ஒருவர் வந்து அவளை வீட்டிற்கு அழைத்துச் செல்வர். அந்த சிறுமியின் வீடு உயரமான மலைப்பகுதியில் இருந்தது. இயற்கை சூழ்ந்த அழகான மலைப்பகுதி அது. எண்ணற்ற மரங்கள், வண்ண வண்ண பூக்கள் வழியெங்கும் காணப்படும். எழில் மிகுந்த இடத்தில் அவளது வீடு அமைந்திருந்தது. அன்றைய தினம் சிறுமியை அழைக்க பெற்றோர் வருவார்கள் என காத்திருந்தாள். பள்ளிக்கூடம் முடிந்து தோழிகள் எல்லாரும் சென்று விட்டனர். பள்ளி வாசல் அருகே சிறுமி காத்து கொண்டிருந்தாள். காலம் போனது. யாருமே அவளை அழைத்துச் செல்ல வரவில்லை. தனிமையாக மலைப்பகுதியில் செல்ல பயமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஓவென கதறி அழ வேண்டும் போல் இருந்தது. இந்த சூழ்நிலையில் அம்மா ஒருமுறை கூறிய அறிவுரை அவளுக்கு ஞாபகம் வந்தது. குடும்பமாக சேர்ந்து ஜெபிக்கும் போது அம்மா அவளிடம், நீ தனிமையாக இருப்பதாக உணர்ந்தால் உடனடியாக ஏசப்பாவிடம் ஜெபிக்க வேண்டும். அவர் உன்னுடன் வருவார். பயம் உன்னை விட்டு நீங்கிவிடும் என கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே கண்ணீர் துடைத்துவிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாள். மனதில் ஒருவித தைரியம் வந்தது. என்னுடன் ஏசப்பா இருக்காங்க, நான் பயப்படாமல் வீடு செல்வேன் என மனதில் கூறிக்கொண்டு வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். மெதுவாக இருட்ட ஆரம்பித்தது. அவளுடன் ஏசப்பா இருப்பது அவளால் உணர முடிந்தது. வீட்டிற்கு அருகில் சென்று விட்டாள். கண்களுக்கு வீடு தெரிந்தது. இப்பொழுது சற்று பின்னாக திரும்பி, ஏசப்பா, இனிமேல் நான் வீடு சென்று விடுவேன், நீங்கள் போகலாம் என கூறினாள். இந்த சிறுமியைப் போல நாமும் நம் வாழ்வில் நமக்கு உதவி தேவைப்படும் போது மாத்திரம் தேவனை துணைக்கு அழைக்கிறோம். மற்ற சமயங்களில் நாம் சுய புத்தியின் மேல் சாய்ந்து செயல்பட வாஞ்சையாய் இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டார்கள். தேவனுடைய பிரசன்னம் பகலில் வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றதை அவர்களால் உணர முடிந்தது. யாத்திராகமம் 13:21. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களுக்கு வழித்துணையாக இருந்தார். இன்றும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கை துணையாக இருக்கிறார். ஜெபம். தேவனே, இக்கட்டில் நீரே எங்கள் துணையாக இருக்கிறீர். கிறிஸ்துவை துணையாக கொண்டிருக்க உதவி செய்யும்.